வீரதீர சூரன் திரைப்படத்தின் ரிலீஸுக்கு பிறகு சியான் விக்ரம் நடிக்கக்கூடிய திரைப்படங்கள் எதுவுமே இதுவரைக்கும் டேக் ஆஃப் ஆகவே இல்லை. மண்டேலா மற்றும் மாவீரன் திரைப்படங்களின் மூலமாக புகழ்பெற்ற இயக்குனர் மனோஜ் அஸ்வின் இயக்கத்தில் தான் விக்ரம் 63 அதாவது சியான் விக்ரமனுடைய 63வது திரைப்படம் உருவாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து இந்த நேரம் ஷூட்டிங் முடிஞ்சு படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்திருக்கணும். ஆனால் எழுத்து வேலைகளில் மனோஜ் அஸ்வின் தீவிரமாக செயல்பட்டு வர்றதுனால அந்த திரைப்படம் கொஞ்சம் தாமதமாகி வரதா கூறப்படுது. அடுத்ததான் 96 திரைப்படத்தினுடைய இயக்குனர் பிரேம்குமார் இயக்கத்தில் விக்ரம் நடிக்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்திருந்தது. ஆனால் அந்த அறிவிப்புக்கு பிறகு அந்த படத்தை பற்றி எந்த அதிகாரப்பூர்வமான தகவல்களும் வெளியில வரவே இல்லை. சமீபத்திய இன்டர்வியூ ஒண்ணுல இயக்குனர் பிரேம்குமார் ஃபகத் ஃபாசில கதாநாயகனாக வச்சு தான் தன்னுடைய அடுத்த படத்தை இயக்க போறதா அப்படின்னு ஒன்று கொடுத்திருந்தாரு. மனோஜ் அஸ்வின் எழுத்து வேலைகளில் ஈடுபட்டு வர்றதுனால விக்ரமினுடைய 63வது திரைப்படத்தை அறிமுக இயக்குனர் ஒருத்தர் இயக்கிறதுக்கு வந்திருக்காரு. போடி கே ராஜ்குமார் அப்படின்ற அறிமுக இயக்குனர் தான் விக்ரமின் 63வது படத்தை இயக்கிறாராமா. இது குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் படத்தின் தயாரிப்பு நிறுவனமான சாந்தி டாக்கீஸ் நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. இது குறித்து சாந்தி டாக்கீஸ் நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய போஸ்ட்ல ஒரு உற்சாகமான பயணத்தின் தொடக்கம் #சியான் 63 படத்திற்கு இயக்குனராக போடி ராஜ்குமாரை அறிவிப்பதில் மகிழ்ச்சி. விக்ரம் சாரை போன்ற ஒரு சக்தி வாய்ந்த நடிகரை ஒரு அறிமுக இயக்குனர் இயக்குவது எங்களுக்கு உற்சாகம் அளிக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. மண்டேலா மாவீரன் மாதிரியான எழுத்துக்கு முக்கியத்துவம் இருக்கக்கூடிய படங்களை இயக்கிய மனோஜ் அஸ்வின் இயக்கத்தில் இந்த பக்கம் டெடிகேஷனுக்கு பெயர் போன நம்ம சியான் விக்ரம் நடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு அந்த கூட்டணி சேராம போயிடுச்சு அப்படின்ற கவலையே வேணாம். மனோஜ் அஸ்வின் இப்போதைக்கு எழுத்து வேலைகளில் கொஞ்சம் பிஸியா இருக்காரு. கண்டிப்பா இந்த சியான் விக்ரம் 63 முடிச்சுட்டு அடுத்த படத்தை மனோஜ் அஸ்வின் தான் இயக்குவார் அப்படின்னு சொல்லப்படுது. சாமுராய் படத்திற்கு பிறகு அறிமுக இயக்குனர் கூட கைகோத்திருக்காரு விக்ரம். அந்த படத்தின் மூலமாக தான் காதல் திரைப்படத்தின் மூலமாக புகழ்பெற்ற இயக்குனர் பாலாஜி சக்திவேல் திரைத்துறைக்குள்ளே என்ட்ரி கொடுத்திருந்தாரு. கிட்டத்தட்ட 23 வருடங்களுக்கு பிறகு ஒரு அறிமுக இயக்குனருடைய இயக்கத்தில் நடிக்கிறார் சியான் விக்ரம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது.